ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் டுடே கேஎல் கேசிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேசிங்காக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 23ஆந்தேதி நம்ம என்ன கேசிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்போர்டுக்கான கேசிங் பாருங்கள், 6-4 ஆல்போர்டு கேசிங் 2 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா? இந்த 2 நம்பர் பாருங்கள். இதுலேயும் நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு 3 டிஜிட்டில். 654 ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்மளுடைய வீடியோ பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள். ஒரு சூப்பரான வின்னிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ஆல்போர்டு கேசிங் பார்க்கலாம். நாளைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்போர்டு கீழான் கேசிங் 24ஆந்தேதி ஆல்போர்டுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்போர்டு கேசிங் நமக்கு ஒரு 2 நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஏபிசி எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த 2-7 உங்களுடைய கேசிங் வருது அப்படின்னாக்கா தாராளமாக இந்த நம்பரை எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவுமே முழுமையாக நம்புறது ஆல்போர்டு கேசிங் தான். ஓகேவா? ஏபிசி கேசிங் கூட அந்தளவுக்கு முழுமையாக நம்பலை. நம்ம ஆல்போர்டு கேசிங் எப்பவுமே முழுமையாக நம்புவோம். மாதத்தில் ஒரு 20 நாள் ஆல்போர்டு கேசிங் நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 நம்பர் கொடுக்குறோன்னா அதில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் உங்களுக்கும் அதே நம்பர் வருதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு. ஸோ அதை வச்சு நம்ம ஏபிபிசிசிஏ கேசிங் எடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு ஏபிபிசிசிஏ கேசிங் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆல்போர்டு கேசிங் மட்டும் தான் போடுவோம். நீங்கள் ஆல்போர்டு கேசிங் மட்டும் பார்த்து நம்பர் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இதுக்கு தனித்தனியாக ஒரு 4 நம்பர் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் உங்களுடைய கேசிங்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? இந்த நம்பர் உங்களுடைய கேசிங்கில் வந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கேசிங்கில் இன்றைக்கி 0 வர மாதிரி ஒரு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கணக்கில் 0 வருது. ஸோ ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் இதெல்லாம் 0 வரலாம். ஸோ உங்கள் கணக்கில் 0 வந்தால் அது தாராளமாக எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஏபிசி கேசிங் ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு எதனா நம்பர் மேட்ச் ஆனால் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.